நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியவாதம் அது கருக்கொண்ட காலகட்டத்திலேயே அது ஒரு குறுந்தேசியவாத இயல்புக்கு போயிட்டு. சிங்கள மக்களும் இனவாதத்தின் மூலம் நாட்டை முன்னேற்ற முடியாதென்ற நிலைக்கு சென்றிருக்கிறார். அதே போல தமிழ் மக்களும் இந்த குறுந்தேசியவாதம் தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையையும் தரையலி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. வாதத்தில் இருந்த முற்போக்குத்தன்மை இல்லாமல் போய் அது வெறும் குறுந்தேசியவாதமாக மாறி இப்பொழுது அது பிரதேசவாதமாக மாறி. சிவலிங்கத்தினுடைய கருத்தின்படி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயுத அமைப்புகள், இந்த இயக்கங்கள் பெரும்பாலும் குறுந்தேசியவாதத்தை முன்வைத்துத்தான் இதை நடத்தினார்களா? அந்த மக்கள் மத்தியில இருந்த ஜனநாயக சக்திகளை ஏன் கொன்றொழித்தார்கள்? அங்க இருந்த ஜனநாயக கோரிக்கைகளை ஏன் மறுதளித்தார்கள்? அதாவது ஜனநாயக பண்புகள் இல்லாத ஒரு இயக்கத்தாலே அல்லது தலைவர்களால ஜனநாயக விடுதலையை வென்றெடுக்க முடியாது. ஜேவிபி அதிகாரத்துக்கான அந்த கொள்கை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேவிபி ஒரு காலகட்டம் இருக்கு. தமிழ் தேசியவாத சக்திகளுக்கு இந்த பாயிண்ட் இன்னும் பிடிபடையில நினைக்கிறீங்களா? சிங்கள மக்கள் மத்தியில பொருளாதார விடுதலைக்கான போராட்டம் தொடர்ச்சியாகவே நடந்திருக்கு. ஆனால் தமிழ் அரசியலில் பொருளாதார அடிப்படைகளுக்கான போராட்டம் இந்த தேசியவாதிகளால நசுக்கப்பட்டிருக்கு. எல்லாரையும் படிப்படியாக கைவிட்டு அவர்கள் தேசிய மக்கள் சக்தியிட்ட போறதுக்கு காரணம் அங்க இருக்கிற பொருளாதார தேர்வுதான். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தற்பொழுது இன்றைய பொழுதில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற விடயம் தமிழ் தேசியம் பற்றின ஒரு உரையாடல் மிக முக்கியமானதாகப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் நிகழ்வுகள் வீராப்பு பெற்றுள்ள நிலைமையில தமிழ் தேசியம் பல்வேறு சரக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது பற்றி எம்மோடு கலந்துரையாடலுக்காக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான மூத்த ஆய்வாளர் வி. சிவலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசந்திரை நேயர்களே. என்னென்ன இப்ப அண்மையில ஜனாதிபதி அனுரகுமாரவை இந்திய பிரதமர் சந்தித்திருந்தார். அவர்களுடைய நெருக்கம் மிக இறுக்கமானதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல என்னென்றால் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் இந்தியாவுடன் தாங்கள் நெருக்கமாக வருவதன் மூலமாக இலங்கை அரசை தட்டி கேட்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஃபோர்முலாவாக இருந்தது. ஆனால் அண்மைய நிலைமைகள் அப்படி உங்களுக்கு தெரியுதா? ஆரம்பமே ஒரு மிக முக்கியமான கேள்வியோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதுல நாங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், உலக அரசியல், உலக பொருளாதாரம் இவற்றினுடைய பின்னணியில இருந்துதான் நாங்கள் இதை பார்க்கணும். ஏனென்றால் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக உலகம் முழுவதிலும் நடைமுறையில இருந்த திறந்த நவ தாராளவாத பொருளாதாரம் தோல்வி அடைந்ததன் விளைவாக பல நாடுகளில சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சீனா, அடுத்தது இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் அமெரிக்கா ஏகபோக அதிகாரத்தை வச்சிருக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்க நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றா, இலங்கையின் கடந்த 40 ஆண்டுகளாக நடைமுறையில இருக்கின்ற இந்த திறந்த பொருளாதாரம் எவ்வாறான சூழலை இலங்கையில ஏற்படுத்தி இருக்கின்றால், ஒரு பக்கத்தில ஒரு குழு ஆதிக்கத்தை, அதை சொல்லுவார்கள் குரோனிக் கேபிட்டலிசம், அதாவது சொந்தக்காரர், நண்பர்கள், இவர்கள் தான் அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார்கள், அதாவது அரசியல் அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார அதிகாரமும் அவர்களிடம் கையில இருக்கிறது. இதன் விளைவாக நாட்டின் செல்வ வளங்களை அவர்கள் சூறையாடியதன் காரணமாக நாடு பொருளாதார வாங்குறதுக்குள்ள போயிருக்கு. உலக நாடுகள்ல இருந்து மிக அதிக அளவு கடனை வாங்கினது மட்டுமல்ல, அந்த கடன்களை பயன்படுத்தி ஒரு நாட்டுக்கு பயன் தரக்கூடிய உற்பத்தி துறைகள்ல முதலீடு செய்ய தவறி இருக்கிறார். இதன் விளைவாக நாட்டில வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வந்த காரணத்தினால அரசாங்கம் ஒரு வங்குரோத்து நிலைக்கு போயிருக்கு. இந்த பின்னணியில இருந்து தான் நாங்கள் சிங்கள தமிழ் அரசியலை பார்க்க வேண்டி இருக்குது. இங்கு சிங்கள அரசியல்ல இந்த குழு ஆதிக்கம், ஊழல், ஜன விரோத செயற்பாடுகள், சட்டத்தை மீறிய செயற்பாடுகள், இவைகள் காரணமாக நாட்டில மக்களுக்கு அரசாங்கத்தில வெறுப்பு ஏற்பட துவங்கிட்டது.
அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே பாரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இந்த காரணங்களால தான் 2024 ஆண்டு ஒரு பாரிய வெற்றியை எதிர்பாராத வகையில தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த பின்னணியில இருந்து கொண்டு நாங்கள் தமிழ் அரசியலை பார்க்கல எவ்வாறு கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டின் பொருளாதாரத்தை குழு ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு போய் சிங்கள பெருந்தேசியவாத காரணம் காட்டி சிங்கள மக்களுக்கு ஆபத்து ஏற்பட போறது என்ற பயத்தை காட்டி அதிகாரத்தை தங்கண்ட கையில் எடுத்து நாட்டின் வளத்தை கொள்ளையடிச்சது போல சிங்களவர்களோடு வாழ முடியாது என்று சொல்கிற அந்த குறுந்தேசியவாதத்தை வச்சு கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தில பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி. அப்ப இப்ப சிங்கள மக்கள் இந்த இரண்டு பாரிய கட்சிகளும் எவ்வாறு குழு ஆதிக்கத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடினார்களோ அதே போன்று தமிழ் மக்களும் இந்த தமிழ் குறுந்தேசியவாதத்தை வச்சு சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி எந்த கவலையுமே இவர்கள் கொள்ளவில்லை. பதிலாக இந்த குறுந்தேசியவாதத்தை முன்வைப்பவர்கள் தங்களுடைய சலுகைகளை மட்டும் அரசாங்கங்களோடு பேசி பெற்றுக் கொண்டார்கள். இந்த 2024 ஆண்டு ஒரு விழிப்புணர்வு ஆண்டாக மாறி இருக்கிறது. சிங்கள மக்களும் இனவாதத்தின் மூலம் நாட்டை முன்னேற்ற முடியாது என்ற நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல தமிழ் மக்களும் இந்த குறுந்தேசியவாதம் தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையையும் தரையலி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். குறுந்தேசியவாத என்ற இந்த விஷயத்துல இப்ப தமிழ் தேசியவாதத்தை முதல் கதைச்சு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் தேசியவாதத்தினுடைய இயல்புகள் என்ன என்று நீங்க கருதுறீங்கள்? என்ன குறுந்தேசியவாதத்துக்கு முதல் நாங்கள் இந்த தமிழ் தேசியவாதத்தின் அடிப்படையில தான் தமிழீழ விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த தமிழ் மிதவாத தலைமைகள் இந்த தமிழ் தேசியத்தை தான் முன் வச்சவை. இப்ப இந்த தமிழ் தேசியவாதத்துக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் இருந்ததா? அன்றைக்கு நான் கேட்கிற கேள்வி 80களுக்கு முன்பாக அல்லது 70களின் பிற்பகுதியில இதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும். முதலாவது இந்த தேசியவாதத்தையும் குறுந்தேசியவாதத்தையும் எவ்வாறு நாங்கள் பகுத்து வேறுபடுத்தி பார்க்கிறதுல தான் நாங்கள் கேள்விக்கான பதிலை தேட முடியும். உண்மையில நீங்கள் குறிப்பிடுற அந்த தேசியவாதம் என்றது நாட்டில வாழ்ற சகல மக்களினதும் ஜனநாயக உரிமைகளை ஏற்றுக்கொள்ள வேணும். அங்க அந்த தேசிய இனங்களுக்கான உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது சிங்கள மக்கள் ஒரு தேசிய இனம், முஸ்லிம் மக்கள் ஒரு தேசிய இனம், மலைய மக்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கில வாழ்ற தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், இவர்கள் எல்லோரும் சக வாழ்வு நடத்த வேணும் என்கின்ற ஒரு உணர்வு அந்த தேசியவாதத்தின் முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும். என்னதான் பாகுபாடு ஏற்பட்டாலும், அதாவது சிங்கள பெருந்தேசியவாதம் ஏனைய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு எதிராக எவ்வளவு தாக்குதலை தொடுத்தாலும் அந்த தேசிய இனங்களை எதிரியாக முன்வைத்து எங்களுடைய அரசியலை நடத்த முடியாது. சகல தேசிய இனங்களதும் ஜனநாயக உரிமைகளை அங்கீகரித்து கொண்டு அந்த மக்கள் மத்தியில எங்களுடைய ஜனநாயக உரிமைகள் நியாயமானது என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கணும். இந்த பாத்திரம் 80களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. உதாரணமாக தமிழரசு கட்சியினுடைய ஆரம்ப கால அரசியல் வழிமுறைகளை நாங்கள் பார்த்தோமே இருந்தால் அவர்கள் மலையக மக்கள் இணைந்திருந்தார்கள், முஸ்லிம் மக்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்திருந்தார்கள். அதே நேரத்தில் பிரிவினை அரசியல் இருக்கவில்லை. சிங்கள பெருந்தேசியவாதம் அதிகார கட்டுமானத்தை அதனுடைய பெருந்தேசியவாதத்துக்கு சார்பாக இழுத்து செல்லும் பொழுதுதான் அவர்கள் முஸ்லிம் மக்களையும் தமிழர்களையும் மலையக மக்களையும் பிரித்தாளுகிற அரசியலுக்கு கொண்டு போனார். தமிழ் அரசியல்வாதிகள் இந்த சகல இனங்களதும் ஐக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அவர்களை தங்களுடைய எதிரிகளாக மாற்ற தொடங்கினார்கள். இந்த அடிப்படை தான் குறுந்தேசியவாதத்தினுடைய அடிப்படையாக மாறி இருக்கு. நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியவாதம் அது கருக்கொண்ட காலகட்டத்திலேயே அது ஒரு குறுந்தேசியவாத இயல்புக்கு போயிட்டு தான் நினைக்கிறீங்களா? ஏன்னால் தமிழர் விடுதலை கூட்டணியோ அல்ல அந்த காலத்துல தமிழ் காங்கிரஸோ வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை
மட்டும் கருத்தில் கொண்டு ஏனைய இனங்களை ஒரு பகைமை முரண்பாட்டோட பார்த்த விஷயத்தை நீங்கள் குறுந்தேசியவாதம் என்று சொல்றீங்களா? ஆரம்பத்திலே, அதாவது இதை நாங்கள் என்னென்னு பார்க்கலாம்டா, லிபரல் டெமோக்ரஸி என்று ஆங்கிலத்தில சொல்லுவேன். தாராளவாத ஜனநாயகம். இந்த தாராளவாத ஜனநாயகம் ஆரம்ப காலங்கள்ல இருந்ததால தான் சட்டத்தின்படி ஆட்சி, மனித உரிமை இவைகளை பற்றி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மற்றது தமிழ் மக்களினதும் சிங்கள மக்களினதும் அரசியல் தலைமைகள் இந்த லிபரல் ஜனநாயகத்தை ஓரளவுக்கு நம்பி இருந்தன. எங்க இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது என்றால், அதிகாரத்தை கைப்பற்றுவதில் போட்டி ஏற்படும் போது அவர்கள் தங்களுக்கான ஒரு பொது எதிரி யாருன்றதை தேட பார்க்கணும். அவர்களுக்கு சிங்கள பெருந்தேசியவாதம் தனக்கான எதிரியாக சிறுபான்மை சமூகங்கள் தான் தங்களுக்கு தடியா இருக்குது. ஏனென்றால் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு. எனவே நாங்கள் சிங்களத்தையும் பௌத்தத்தையும் பாதுகாக்க வேண்டியவர்கள். இந்த சிறுபான்மை இனங்கள் எங்களுக்கு தடியா இருக்குது. இவ்வாறான அரசியல் படிப்படியாக மாற்றம் அடையும் போது இந்த சிங்கள பெருந்தேசியவாதம் என்ன செய்ததுண்டா, சிறுபான்மை தேசிய இனங்களையும் தங்களுடைய அடையாளங்களை நோக்கி தள்ளுது. இதன் விளைவாகத்தான் தமிழ் தேசியவாதம் அது குறுந்தேசியவாதமா மாறி ஆரம்பத்தில முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களையும் தன்னோட நட்புறவா வச்சிருந்த நிலையில இருந்து அவையில விலகி போக செய்துட்டது. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இதை குறுந்தேசியவாதம் என்று சொல்றோம். இந்த தமிழ் தேசியவாதம் குறுந்தேசியவாதத்தை நோக்கி தள்ளப்படுறதுக்கு சிங்கள சமூகத்தினுடைய பெருந்தேசியவாதம் தான் காரணம் என்று சொல்றீங்களா? பெருந்தேசியவாதமும் காரணம். இங்க நாங்கள் என்ன முக்கியமாக அவதானிக்க வேண்டியது என்றால், சிறுபான்மை தேசிய இனங்கள் நாட்டில வாழ்ற பெருந்தேசியவாத சிங்கள மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளை நாங்கள் அங்கீகரிக்கணும். அதே நேரத்தில் பெரும்பான்மை தேசிய இனம் சிறுபான்மை இனத்தினுடைய ஜனநாயக உரிமைகளை அங்கீகரிக்க வேணும். இந்த நிலைமை எங்கே மாறுது என்றால், உதாரணத்துக்கு பண்டார் நாயக்கா அவர்கள் சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டிருப்போவதாக சொல்லிய வேளையில் அவர் தமிழ் விதி விசேட மசோதாவை அவர் கொண்டார். அங்கு ஏற்பட்ட அரசியல், அதாவது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மேலே ஏற்பட்ட அழுத்தங்கள், பௌத்த பிக்குகளினுடைய அழுத்தங்கள் தான் கடைசியில பண்டார் நாயக்கா அவர்களுடைய உயிரை பறிப்பதற்கு காரணமாக இருந்தது. இங்கு நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றா, தமிழ் அரசியலும் படிப்படியாக தீவிரவாதிகளுடைய கைகளுக்கு செல்கிறது. அதே மாதிரி சிங்கள அரசியலும் படிப்படியாக இனவாதிகளின் கைகளில் செல்கிறது. இதன் காரணமாகத்தான் நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதை ஏன் நான் இதை கேட்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக தேசியவாதம் மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ் தேசியவாதம் மிகவும் விமர்சனத்துக்கு உட்பட்டும் இருக்கு. அப்ப நாங்கள் 70கள் வரையான காலகட்டத்தில் சிங்கள பெயர்ந்த, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலகட்டம் முதல் 70ஆம் ஆண்டு காலகட்டம் வரை இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இனவாதம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுது. இது இந்த இனவாதம் கருவியாக படுவதும் பேரினவாத கட்சிகளால தமிழ் தேசியவாத கட்சிகள் அதுக்கு எதிர்வினை ஆற்றியதும் எந்த காலகட்டத்தில் குறுந்தேசியவாதமாக மாறுவது என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 80களில் தமிழ் அரசியல் தீவிரவாத சக்தி, அதாவது தமிழரசு கட்சி போன்ற கட்சிகளை மிதவாத கட்சிகளையும் விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் தீவிர பிரிவு இளைஞர் குழுக்களுடைய செயற்பாடுகள் தீவிரவாத அரசியலாக மாறி, அந்த தீவிரவாத சக்திகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மிதவாத சக்திகளால இதையும் பிறப்பிக்க முடியாது, எந்த உரிமையையும் பெற முடியாது, இந்த சிங்கள இராணுவம் எங்களை ஒடுக்குமுறைக்கு தள்ளுகிறது, நாங்கள் இனிமேலும் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற ஒரு தீவிரவாத நிலைக்கு யதார்த்த அரசியல்ல இருந்து அவர்கள் சற்று அதிகமாகவே தீவிரவாதத்தை தள்ளுகிறார். இந்த தீவிரவாத அரசியல் நிலைமைகள் தான் தமிழ் மக்களை இராணுவத்துக்கும் தமிழ் மக்கள் மத்தியில இருந்த தீவிரவாத சக்திகளுக்கும் இடையான மோதல் நிலைமையை உருவாக்குது. எனவே தமிழ் மக்கள் மத்தியில இருந்த தீவிரவாத சக்திகள் இதர தேசிய இனங்களின் நட்புறவை இல்லாமல் அல்லது அவர்களுடைய உறவை துண்டிக்கிற ஒரு சூழல் வருகின்ற போது அவர்கள் இதை தங்களுடைய தனித்துவமாக அதை அது குறுந்தேசியமாக அதனுடைய முற்போக்கு தன்மை
படிப்படியாக இல்லாமல் போய் அது ஒரு குறுகிய வாதமாக அது மாற்றம் அடைகிறது. இதே போன்றுதான் சிங்கள மக்கள் மத்தியிலேயும் பெருந்தேசியவாதம் இதர தேசிய சிறுபான்மையினங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுதளித்து அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் எவ்வாறு அரேபியர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்துகிறார்களோ அதே போன்றுதான் சிங்கள பெருந்தேசியவாதமும் இதர தேசிய இனங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்த தொடங்கும் போது இரண்டு புறங்களிலும் இனவாதம் கூர்மையடைகிறது. இந்த நிலைமையில சிங்கள மக்கள் மத்தியில இருந்த முற்போக்கு சக்திகள், இடதுசாரி சக்திகள், ஜனநாயக சக்திகளால சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கு எதிராக செயற்பட முடியல. அதே மாதிரி தான் தமிழ் பிரதேசங்கள்ல இருந்த இடதுசாரிகள், ஜனநாயகவாதிகள் எல்லாரும் ஒரு புறத்தில கொலை செய்யப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள் அல்லது மௌனமாக்கப்பட்டார்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், சிங்கள பெருந்தேசிய வாதத்துக்கு எதிர்வினை ஆற்றின தமிழ் தேசியவாதம், குறிப்பாக தமிழர் விடுதலை கூட்டணி அந்த நேரம் சிங்கள மக்களுக்கு எதிரான பல்வேறு கோஷங்களையும் முன்வைத்தது. அந்த கோஷங்கள்ல இருந்து தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதத்தை நோக்கி தள்ளப்பட்டார்கள். அந்த மாற்றம், அந்த பண்பு நிலை மாற்றத்தில குறுந்தேசியவாத போக்கு இருந்ததா? அதுதான் அதனுடைய அந்த தீவிரவாதத்தினுடைய முக்கியமான அம்சம். முஸ்லிம் மக்கள் திரட்டப்படுகிறார்கள். 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை மாநாட்டில ஒரு ஐக்கிய முன்னணி உருவாக்கப்படுது. ஆனால் அதில இருந்து தொண்டமானவர்கள் விலகி வருகிறார். எல்லாத்தையும் நாங்க பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் மத்தியில இருந்த தீவிரவாத சக்திகள் இதர சிறுபான்மை தேசியங்களை, குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் மலையக மக்களை தொடர்ச்சியாகவே தங்களோடு வைத்திருக்க இவர்கள் தவறி இருக்கிறார். பதிலாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் மலையக மக்களுக்கு எதிராகவும் செயற்படும் போது அந்த தேசியவாதத்தில் இருந்த முற்போக்குத்தன்மை இல்லாமல் போய் அது வெறும் குறுந்தேசியவாதமாக மாறி இப்பொழுது அது பிரதேசவாதமாக மாறி. ஆரம்பத்தில் இந்த இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வெளிக்கிட்ட அந்த காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்குள்ள சில இடதுசாரி போக்குகளும் காணப்பட்டது. ஈரோஸ், EPRLF போன்ற அமைப்புகள் ஒரு இடதுசாரி போக்க கடைபிடித்திருந்தன. அதற்கு மாறாக விடுதலை புலிகளோ அல்லது தமிழீழ விடுதலை இயக்கமோ இணைய அமைப்புகள்கிட்ட வந்து ஒரு இடதுசாரி போக்கு இல்லாத ஒரு தன்மையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்தில் மலையகம் மீதான ஈரோஸை பொறுத்த வரைக்கும் அது மலையக மக்களையும் இணைத்துக் கொண்டு போனது. EPRLF ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். அதில் ஒரு முற்போக்கு பாத்திரம் ஒன்று இருந்திருக்காது. அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் கூட அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த சாதியத்துக்கு எதிரான பண்புகள் இருந்திருக்கு. அது முற்றாக நிராகரித்து விட இயலாது. அவர்கள் சாதியத்தை இல்லாமல் பண்ணல. ஆனா அதே நேரம் ஜனநாயக மீறல்கள் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாகவே இவர்களை ஒரு வரையறுப்புக்கு கொண்டு வரையிலுமா அல்லது இது இன்னும் ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் தானா? இதுல நாங்கள் என்ன கவனிக்கணும் என்றால், இந்த இடதுசாரிகள் என்று நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கான என்ன வரையறையல் இடதுசாரி என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் மார்க்சிசத்தை கதைக்கிறதாலேயோ அல்லது இடதுசாரி கொள்கைகள்ல ஒன்று ரெண்டு பொக்கட்டிக்க வச்சுக்கொண்டு அதை பற்றி கதைக்கிறதாலேயோ, உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரோஸ் மலையக மக்களோட சேர்ந்து வேலை செய்ததுகளை அடையாளமாக கொண்டோ இவர்களை நாங்கள் இடதுசாரிகள் என்று சொல்லுவதில்லை. முதலாவது, தான் வாழ்ற சமூகத்தில உள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களின் ஒரு ஒரு திரட்சியின் தலைமை பாத்திரத்தை யார் வச்சிருக்கணுமோ அதுதான் இடதுசாரியாக இருக்க முடியும். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவத்தை யார் வச்சிருக்கணுமோ அவர்கள் தான் இடதுசாரி கருத்துக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் பார்த்திருக்கிறோம். மார்க்சிய கருத்துக்களை சொல்லி இருக்குது, ஈரோஸ் சொல்லி இருக்குது, EPRLF சொல்லி இருக்குது. இவர்கள் எல்லாரும் அண்டைக்கு, அதாவது அந்த காலகட்டத்தில 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு பல நாடுகள்ல இந்த ஏகாதிபத்திய குடியேற்ற ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த நிலையில நாடுகள் விடுதலைக்கான போராட்டங்களை நடத்தின. அந்த விடுதலை போராட்டங்களுக்கான தலைமையை சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையில தான் விடுதலை போராட்டங்கள் எல்லாம் மார்க்சிய கருத்துக்களை தங்களுடைய பலமாக கோட்பாடாக கொண்டிருந்தன. இலங்கையிலும் இடதுசாரி கட்சிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் பிரதேசங்கள்ல தேசியவாத கட்சிகள் பலமாக இருந்ததால இடதுசாரி கருத்துக்கள் அங்க வேறுன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கையில, ஆனாலும் தலித் மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த
விடுதலையடைந்த மக்கள் எப்போதுமே இடதுசாரி கட்சிகளோடுதான் தங்களை அடையாளப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இங்க முக்கியமாக எங்களுடைய அவதானத்துக்குரியது இவர்கள் யார் இடதுசாரிகள் என்பதல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின், அதாவது ஒடுக்கப்படுகின்ற மக்கள் என்பது பொருளாதார அடிப்படையிலையும் மொழி இனவாதம் மற்றும் அடிப்படையிலையும் ஒடுக்கப்படுற மக்களுக்காக ஒரு அணி திரட்டி அவர்களுக்கு ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான ஒரு தலைமையை கொடுக்கக்கூடிய சக்திகளைத்தான் நாங்கள் இடதுசாரி சக்திகள் என்று சொல்லலாம். இப்ப இந்த எண்ணத்தோடு பார்க்கின்ற பொழுது தோழர் சிவலிங்கத்தினுடைய கருத்தின்படி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயுத அமைப்புகள், இந்த இயக்கங்கள் பெரும்பாலும் குறுந்தேசியவாதத்தை முன்வைத்துத்தான் இதை நடத்தினார்களா? நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் எந்த மக்களின் நலனுக்காக போராடுறதாக சொல்லிச்சினமோ, இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுவதாக சொல்லிச்சினமோ, அந்த மக்களுக்கு எதிராக அந்த மக்கள் மத்தியில இருந்த ஜனநாயக சக்திகளை ஏன் கொன்றொழித்தார்கள்? அங்க இருந்த ஜனநாயக கோரிக்கைகளை ஏன் மறுதளித்தார்கள்? அவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுத்தார்கள்? இவைக்கு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் எந்த மக்களின் விடுதலைக்காக தாங்கள் போராடுவதாக சொன்னார்களோ அந்த கட்சிகளுக்கு மத்தியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு. அதாவது ஜனநாயக பண்புகள் இல்லாத ஒரு இயக்கத்தாலே அல்லது தலைவர்களால ஜனநாயக விடுதலையை வென்றெடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஜனநாயக விழுமியங்கள் பற்றிய புரிதல் இல்லை. அதன் காரணமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் அரசியல்ல காணப்பட்ட சகல விடுதலை இயக்கங்களும் ஜனநாயக கோட்பாடுகளை மதித்ததாக இல்லை. இந்த அடிப்படையில தான் இவர்கள் தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஜனநாயக நம்பிக்கைகளை அவர்கள் வைத்திருக்காததால தான் சொந்த மக்களையே அவர்கள் ஒடுக்க தொடங்கிட்டார். இந்த அடிப்படையில இவர்கள் தமிழ் மக்களுக்கான ஜனநாயகத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லாதிருந்த காரணத்தினாலதான் அவர்கள் தோல்வியடைய நேர்ந்தது. இப்ப உங்களுடைய கருத்தின்படி இதுவரை காலமும் இந்த மாற்று கருத்தாளர்கள் அல்லது மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளை மட்டுமே ஒரு குறுந்தேசியவாதிகளாக சித்தரிக்கின்ற ஒரு போக்கை காணப்படுது. இப்ப நீங்க சொல்றீங்க அங்க இருந்த ஏனைய அமைப்புகள் கூட அவர்களும் இந்த குறுந்தேசியவாதத்தை தான் பின்பற்றி இருக்கிறார்கள் என்று, அவர்கள்ட்ட ஒரு முற்போக்கு தன்மை இருக்கல என்று சொல்றீங்களா? நிச்சயம். இதுல நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால் தமிழ் மக்கள் தரப்பில எப்பொழுதுமே சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேணும், மலைய மக்கள் முஸ்லிம் மக்களோடு இணைஞ்சு வாழ வேணும் என்ற சக்திகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இதுல என்ன முக்கியம் என்றால் இந்த ஆயுத வன்முறையும் பயமுறுத்தல்களும் அராஜகமும் தமிழ் மக்களுடைய விடுதலை இயக்கம் என்று சொல்ற தீவிரவாத சக்திகளின் ஆயுதமாக மாறும் பொழுது இந்த உள்ளுக்கு இருந்த ஜனநாயக சக்திகளால செயற்பட முடியல. அப்ப நாங்கள் இவர்கள் சிறுபான்மையாக்கப்பட்டுட்டார்கள். அதாவது தமிழ் மக்கள் மத்தியில இருந்த தேசிய ஐக்கியத்தை விரும்புகிற ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகின்ற சக்திகளை இவர்கள் நசுக்கி போட்டார்கள். எனவே இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் குறுந்தேசியவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏனெனில் தமிழ் மக்களுடைய ஜனநாயக குரல இவர்கள் எப்படி ஒடுக்கி இருக்க முடியும்? இப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஏன் இவர்களால ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ஆயுத அமைப்பாக இருந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் அமைப்பாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பை அவர்களால கொண்டு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தோன்றிய 40க்கு மேற்பட்ட இயக்கங்களால அதை சாதிக்க முடியல. அந்த இயக்கத்துல எந்த ஒரு அமைப்பாலையும் சாதிக்க முடியல. அது விடுதலை புலிகளுடைய அமைப்பால கூட முடியல. இதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. முதல்ல நாங்க ஜேவிபி எடுத்து பார்த்தோமே இருந்தால் ஜேவிபி ஆரம்ப காலங்கள்ல அது பொருளாதார ஒரு வர்க்க போராட்டத்தை தான் அதனுடைய முக்கியமான குறிக்கோளாக அது வர்ணித்தது. அதாவது நாட்டில பொருளாதார அடிப்படையில ஒரு சிறு குழுவினர் தான் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தினோம், அவையிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஆனபடியா முதல்ல நாங்கள் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில்
வேளையில அங்க அவர்கள் தங்களுக்கான எதிரி யாருன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு அவர்கள் இந்தியாவை தங்களுடைய எதிரியாக அடையாளம் காட்டினார். அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளை எதிரியாக காட்டினார். மலைய மக்களை இந்தியாவினுடைய ஏஜென்ட்களாக அவர்கள் வர்ணித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் சிங்கள பெருந்தேசியவாதத்தை கையில் எடுத்ததன் காரணமாக தாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாரிய சக்தியாக வளர வேண்டும் என்பதற்காக ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ற நிலையில இந்தியாவையும் ஒரு ஏகாதிபத்தியமாக காட்டி அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தை முன்வைத்தார்கள். எதுவரைக்கும் என்றால் இவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாத ஒரு காலகட்டம் வரும் வரையும் தான் அவர்கள் இதை கூற முடிந்தது. உதாரணமாக 2018 ஆண்டு அல்லது 2020 ஆண்டு வரும் பொழுது ஒரு முக்கிய மாற்றம் நடக்கிறது. அதாவது கடந்த 40 ஆண்டுகளாக நாட்டிலே நிலவி வந்த நவதாராளவாத பொருளாதாரம் இலங்கையில பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரிச்சிருக்குது, வருமான பற்றாக்குறை ஏற்படுத்தி இருக்குது, வெளிநாட்டு இறக்குமதியால நாடு ஒரு நுகர்வு சமூகமாக மாற்றம் அடைந்து உள்நாட்டில் எந்த விதமான உற்பத்தியும் இல்லாமல் போன நிலைமையில நாடு பெரிய பேரழிவுக்குள் தள்ளப்பட போகிறது என்பதை கல்வியாளர்கள் சிலர் உணர்ந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் 2018 ஆண்டில இருந்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து மக்களுக்கு அறிவூட்ட தொடங்கினர். இவர்கள் மக்களுக்கு இந்த நவதாராளவாத பொருளாதாரம் எவ்வாறான மோசமான நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கு, இதாலே ஒரு குழு ஆட்சி ஏற்பட்டிருக்குது, இனவாதத்தை காரணம் காட்டி அல்லது சிங்கள மக்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்கின்ற பொய்யான வாதங்களை சொல்லி சிங்கள மக்களுடைய வாக்களை கொள்ளையடிச்சார்களோ மட்டுமல்ல தேசிய வளங்களையும் அவர்கள் சுருட்டி கொண்டார்கள். இந்த 2018 ஆண்டு பல்கலைக்கழகம் மற்றும் ஒரு உயர் மட்டத்தில் இருந்த கல்வியாளர்கள் இதை அவர்கள் வெறுமனிய பாடசாலைகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ சொல்லாமல் மக்கள் மத்தியிலே அவர்கள் எடுத்து சென்ற போது மக்கள் மத்தியில சிறிய சிறிய கட்டுமானங்களை வைத்திருந்த ஜேவிபி பார்த்தது அவர்களுடைய கருத்துக்கு பலமான ஆதரவு இருப்பதை அவர்கள் அவதானித்தார்கள். இதன் அடிப்படையில தான் ஜேவிபியும் தான் இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களால அதிகாரத்துக்கு போக முடியாமல் இருந்ததுக்கு காரணம் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொள்ள இல்லை. ஆனால் 2018 ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பலர் மக்களுக்கு மத்தியில வேலை செய்ததை பார்த்த பொழுது அவர்கள் தங்களுடைய அணுகுமுறைகளிலேயும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கருதி அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றும் பொழுதுதான் அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அகல திறக்க தொடங்கியது. எனவே அவர்களும் இந்த புள்ளியில இப்ப ஜேவிபி அதிகாரத்துக்கான அந்த கொள்கை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேவிபி ஒரு காலகட்டம் எடுத்தது. தமிழ் தேசியவாத சக்திகளுக்கு இந்த பாயிண்ட் இன்னும் பிடிபடையில நினைக்கிறீங்களா? குறைந்தபட்சம் முதல் தடவையாக வடக்கு கிழக்குல 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு பிரதான பெருந்தேசிய சிங்கள பெரும்பான்மையான கட்சி கைப்பற்றுகின்ற பொழுது கூட தமிழ் தேசியவாதத்துக்கு தன்னுடைய நிலையை கண்டுபிடிக்க முடியலையா அல்லது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியலையா? இதுல நாங்கள் 2 முக்கியமான அம்சங்களை அவதானிக்கணும். சிங்கள அரசியல் அதிகாரத்தை பற்றி தான் அது பேசுது. ஏன்னா அவர்கள் தான் அதிகாரத்துக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிறோம் பெரும்பான்மை என்றபடி. சிறுபான்மையினர் அதிகாரத்துக்கு போக முடியாது. ஆனால் இவர்கள் பெரும்பான்மையோடு ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவார்களா இருந்தால் அதோடு போராட முடியும். இங்க என்ன நடந்திருக்கின்றால் சிங்கள மக்கள் மத்தியில பொருளாதார விடுதலைக்கான போராட்டம் தொடர்ச்சியாகவே நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ் அரசியலில் பொருளாதார அடிப்படைகளுக்கான போராட்டம் இந்த தேசியவாதிகளால நசுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த தேசியவாதிகள் தான் நிலச்சொந்தக்காரர்களாக அல்லது வெளிநாட்டில நிலச்சொந்தக்காரர்களாக அரசாங்க அதிகாரங்கள்ல இருப்பவர்களாக கல்விமான்களாக இவர்கள் தான் இந்த தமிழ் அரசியலின் மேல்தட்டு பக்கத்தில இருந்து அவர்களுடைய தேசியவாதத்தை வழிநடத்தி கொண்டது. அவைக்கு பொருளாதார தேவைகளை அவர்கள் சிங்கள எஜமானர்களோடு ரகசியமாக பேசி அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக. எனவே இந்த தமிழ் அரசியல்
அரசியல்ல ஏன் இந்த தோல்விக்கு காரணம் என்றா தமிழ் அரசியல் தமிழ் மக்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளையும் நாட்டின் அபிவிருத்தியையும் தெளிவாக ஒன்றிணைக்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக இந்த தமிழ் மக்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க ஒன்று பொருளாதார ரீதியாக அல்லது அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் மக்கள் மேல்நிலைக்கு செல்ல இல்லை. யுத்தத்துக்கு பிற்பான பிறகு கூட தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சி நிலைக்கு தான் சென்றிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்களிடம் அதிகாரத்தை ருசித்து இருக்கிறார்கள். வடமாகாண சபை தமிழரசு கட்சியின் கையில இருந்தது. அதுக்காலையும் அவர்கள் எதையும் சாதிக்கல. அவர்களுடைய அதிகாரம் போகல என்றதை சொல்லலாதானே. இதுல நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால் இவர்கள் படிப்படியாக ஒரு பிரிவினவாத அரசியல் இந்த தமிழ் தேசியவாதத்துக்குள்ள வந்துட்டு. அப்ப இவ என்ன நினைக்கணும் என்றா அரசாங்கத்தோட நீங்கள் என்ன டீலுக்கு போனாலும் இந்த தேசியவாதத்தின் கூர்மையை அதான் ஏனென்றா நீங்கள் அபிவிருத்திக்கான பணங்களை வாங்கி அரசாங்கத்தோட சேர்ந்து அபிவிருத்திகளை செய்ய தொடங்கினீங்கள் என்றால் சிங்களவர்களோடு வாழ முடியாது என்கின்ற அரசியல் வந்து படிப்படியாக அதன் வீரியம் இழந்து போகும். அதனால தான் இவர்கள் அபிவிருத்தி அரசியலை பேசினால் இந்த தங்க தேசியவாதத்தின் வீரியம் குறைமண்டத்தால அபிவிருத்தி அரசியலை பேசாமலே விட்டுட்டினோம். உதாரணமாக கிட்டத்தட்ட பொதுமக்கள் வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலையில இருந்தால் தங்களுடைய வாக்கு வாங்கி தலையினப்பட்டுடுவன் நிச்சயமா நிச்சயமாக அதுதான் அடிப்படை. இந்த தமிழ் குறுந்தேசியவாதத்தின் பிற்போக்கு அரசியல் தான் இன்றைக்கு வரும் வரையும் தமிழ் மக்கள் அனுபவிக்க இந்த மாதிரியான நிலைமைக்கு சென்றதுக்கு பிரதான காரணம். இது தமிழ் தேசியவாதத்தின் அல்லது தமிழ் தேசிய இப்ப வந்து தமிழ் தேசியவாதம் என்றதே தமிழ் குறுந்தேசியவாதம் ஆகிவிட்டதுன்னு சொல்லலாமா? நாங்க நிச்சயமாக நாங்கள் இதில் என்ன பார்க்கலாம் என்றால் இந்த தமிழரசு கட்சிக்கு நடக்கிற போராட்டம் மிகப்பெரிய உதாரணமாக 2009 ஆண்டு போர் முடிவடைஞ்ச கையோட தமிழரசு கட்சி தானே இந்த வெளிநாட்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தினது, ஐக்கிய நாடுகள் சபையோட பேச்சுவார்த்தை நடத்தினது, இந்தியாவோட நடத்தினது. தமிழரசு கட்சிக்கு அப்போதுதான் தெரிஞ்சது இந்த பிரிவினவாத அரசியல் இருக்கும் வரை நாட்டு பிரிவினையை சொல்லும் வரையும் தங்களால எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது. 2009 ஆண்டு தமிழரசு கட்சி உட்பட மற்ற இயக்கங்களும் சேர்ந்துருவான தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 ஆண்டு ஒரு முடிவுக்கு வருது. நாங்கள் பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கல் அடிப்படையிலான சமஸ்டி தீர்வை நோக்கி நாங்கள் போர்வோம். ஆனால் அதுக்குள்ள இருந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சில சக்திகள் இந்த பிரிவினவாத அரசியலை தொடர்ந்து உள்ளுக்கு நடத்தி இருக்கின்றன. இங்கு நாங்க பார்க்க வேண்டியது இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு உள்ளிலும் வெளியிலும் இந்த பிரிவினவாத சக்திகள் இயங்குகின்றன. அவர்கள் இப்பொழுது படிப்படியாக பலமிழந்து வருகிறார்கள். அது தமிழ் குறுந்தேசியவாதம் ஒரு எல்லைக்கு மேலே அது போக இயலாது. ஏனென்றால் மக்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக குறைய மக்கள் வேறு அரசியல் வாய்ப்புகளை தேடி போகிறார்கள். இதன் விளைவுதான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள். சிங்கள மக்கள் எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு பொதுஜன பிரமுன விட்டுட்டு ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சார்களோ அதுபோல தமிழரசு கட்சியையோ மற்ற தமிழ் காங்கிரஸ் கட்சியையோ எல்லாரையும் படிப்படியாக கைவிட்டு அவர்கள் தேசிய மக்கள் சக்தியிட்ட போறதுக்கு காரணம் அங்க இருக்கிற பொருளாதார தேர்வு தான். இப்ப இந்த நிலைமை வந்து இப்ப இந்த சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து ஏனைய கட்சிகளை கைவிட்டு மக்கள் எவ்வாறு தேசிய மக்கள் சக்திக்கு போகிறார்களோ அதே மாதிரி வடக்கிலையும் இந்த குறுந்தேசியவாத கட்சிகளை கைவிட்டு போற என்ற நிலைமை வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் வெளிப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது வெளிப்படும். ஆனா இதுல நாங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா உள்ளூராட்சி தேர்தலை மையமா வச்சு கொண்டு பார்த்தா இப்பொழுது பொதுவாகவே தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில்தான் ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகிறது. இதுல என்ன நடக்க போகுதுன்னா மற்ற ஊரங்கள்ல இருக்கிற கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேசிய மக்கள் சக்தியை சிங்கள கட்சியாக அடையாளப்படுத்த போயின. இங்க முக்கியமான விவாதம் என்னன்னா இந்த உள்ளூராட்சி என்றது அந்தந்த பிரதேசங்களின் வளர்ச்சி அந்தந்த பிரதேச மக்களின் தலைமைத்துவத்தில் நடத்தப்படுவது. இதுல என்பிபி சார்பில் போட்டியிடுகிறவர்கள் சிங்களவர்கள் அல்ல, தமிழர்கள் தான் அங்க போட்டியிடுகிறார்கள். தமிழர்கள் தான் அந்த கிராமங்கள்ல வாழ்ந்தவர்கள் அந்த
நகரங்கள்ல வாழ்ந்தவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளாக போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அவர்களை சிங்களவர்களாக அடையாளம் காட்டி இவர்கள் இன்னொரு இனவாத அரசியலை நடத்துறதுக்கு தயாராகிறார்கள். எப்படி நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல்ல அரசியல் அல்ல முக்கியம், இங்கே அபிவிருத்தி தான் முக்கியம். இந்த அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஆனபடியா தமிழ் மக்கள் சிந்திக்க வேணும். எங்களுடைய பிள்ளைகள் தான் இன்னொரு அரசியல் கட்சியின் பேரிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய எங்களுடைய மக்கள் தான் பிரதிநிதிகளாக வருகிறார்கள். எனவே இங்க தமிழ் சிங்களத்துக்கான வேறுபாடு இல்லை. நீங்க சொல்ல வர ஏனென்றால் அண்மையில சில தினங்களுக்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்லியிருந்தார், தமிழ் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு போடுற வாக்குகள் வந்து தமிழ் தேசியத்தின் எதிர்காலத்தை இல்லாமல் பண்ற வாக்குகள். அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதே கருத்தை வச்சிருக்குது. நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை அழிக்கிறதுக்கு போடுற வாக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு போடுற வாக்கு தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு போடுற வாக்கு. இப்ப மக்களுக்கு இது ஒரு இக்கட்டான நிலைமையும் தான். இது என்னன்னு பாக்குறது நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு கோடு என்று நாங்க பார்க்கலாம். ஏனென்றால் இந்த தேர்தல்ல உள்ளூராட்சி தேர்தல்ல மக்கள் தங்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அப்ப இதுல அதை எப்படி நாங்கள் விளங்கி கொள்றோம் என்றால், தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அழுத்தம் போகும். தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கான வாய்ப்பை அது கொடுக்குது. தேசிய மக்கள் சக்தி நாட்டிலே தேசிய ஒற்றுமை, ஜனநாயகம், ஊழல் இல்லாத ஆட்சி என்று சொல்ற தேசிய மக்கள் சக்தி இந்த மக்களின் தெரிவுக்கு மதிப்பளிச்சு இன்றைக்கு தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துற சூழலுக்கு தள்ளப்படுவார். இந்த 5 வருஷத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் பதவியில இருக்க போகுது என்றால், நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெல்வார்களாக இருந்தால் நாங்கள் அதிக அளவு அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யுங்கள், அந்த மக்களுடைய நம்பிக்கையை வென்றிடுங்கள், அரசியல் உரிமை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகளை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்கின்ற அழுத்தங்களை நாங்கள் அதிக அளவு பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே உங்களுடைய இந்த கருத்தின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இலங்கை இனப்பிரச்சனையை தமிழ் மக்களுக்கு சாதகமான முறையில் தீர்க்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது மிக முக்கியமானது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி சொல்லுது நாட்டில சகல மக்களுக்குமான ஜனநாயக உரிமைகளை உறுதி செய்யப்படுறது. அதே நேரத்தில் ஜனநாயகம் பலப்படுத்தப்படும் சொல்லப்படுது. ஒரு நாட்டில அரச கட்டுமானம் ஊழல் இல்லாத இனப்பாகுபாடற்ற ஒரு அரசாக அது மாறும் என்று சொல்லுது. நீங்கள் இதுகள் எல்லாம் செய்ய போறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் நீங்கள் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் அடுத்த 5 வருஷங்கள் பதவியில இருக்க போற காரணத்தினால ஜனநாயகத்தை நேசிக்கிற சக்திகளும் ஊடகங்களும் இலங்கை அரசாங்கத்தின் மீது அதிக அளவு அழுத்தத்தை போடும். இப்ப அரசாங்கம் மத்தியிலையும் அரசாங்கம் தான் கட்டுப்பாடுகளை வச்சிருக்கு. தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சியிலையும் இருக்கு, ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி. அந்த அடிப்படையில உள்ளூராட்சியையும் கொடுக்கிறதன் மூலம் அவர்கள் சொல்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி சொல்லுது, நாடு எங்களோட, கிராமங்களும் எங்களோட இருந்தால்தான் இந்த அந்த உள்ளூராட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்தலாம். இந்த வாதம் சரியானதா? இதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, நாடு 3 கட்டுமானங்களை வச்சிருக்கு: பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி. இந்த உள்ளூராட்சி எப்படி நடைபெறுதுன்னா, அரசாங்கத்தின் கொடுப்பனவில இருந்தா உள்ளூராட்சி சபைகள் செயற்படுது. அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்கப்படுகிற பணம் ஊழல் இல்லாத விதத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், நாங்கள் அங்க ஊழல் இல்லாத ஆக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதாலதான் அவர்கள் சொல்லுவார்கள், உள்ளூராட்சி அதிகாரத்தை நீங்கள் எங்கள்கிட்ட தந்தீங்கள் என்றால் அரசாங்கம் தார காசுகளை நாங்கள் நேர்மையாக செலவழிச்சு உங்களுக்கு நாங்கள் அதை உறுதி செய்வோம் என்று சொல்லினோம். அரசாங்கமும் சொல்லுது, நாட்டில ஊழல் இல்லாத அரசாங்கம் ஒன்றைத்தான் நாங்கள் தர விரும்புகிறோம் என்று. ஆனபடினால உள்ளூராட்சி தேர்தல் அரசாங்கத்தின் பணங்களை சரியாக செலவு செய்வதற்கான ஒரு நிர்வாகமாக இருக்க வேணும். இதுவரை காலமும் அந்த உள்ளூராட்சி நிர்வாகங்கள்ல இருந்த
சக்திகள் எல்லாம் ஊழலாக இருந்த காரணத்தினால்தான் இப்பொழுது அவர்கள் உள்ளூராட்சி நிர்வாகங்களையும் ஊழலற்ற ஒரு நிர்வாகமாக நாங்கள் நடத்துவதற்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கூறுகிறார்கள். ரெண்டு கேள்வி எழும்புது. ஒன்று, உள்ளூராட்சி சபையும் தேசிய மக்கள் சக்தியிடம் போனால் தமிழ் மக்களுடைய அடையாள பிரச்சனையாக இதை காட்ட பார்க்கிறோம். தமிழ் தேசிய சக்திகள், தமிழ் தேசிய அல்லது குறுந்தேசியவாத சக்திகள் இது ஒரு இந்த உள்ளூராட்சி தேர்தல் தமிழர்களுடைய அடையாளமாக காணப்படுது. அதை நீங்கள் வேற வகையில அதை மறுத்து இருக்கிறீங்களா? அப்படி பார்க்கல, அது சிங்களம் தமிழ் என்று பார்க்கல. அப்ப இந்த தமிழர்களுடைய அடையாளத்தையும் தேசிய மக்கள் சக்தி அல்லது அதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் பிரதிபலிக்க வேண்டும். அதை எப்படி அவர்கள் செய்ய முடியும்? அதாவது உள்ளூராட்சி சபையல்ல இருக்கிறவ தமிழர்களுடைய அடையாள அரசியல் சம்பந்தமாக பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அங்கே என்னென்றால் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், வல்வெட்டித்துறை நகர சபை என்று வச்சுக்கொள்வோம். வல்வெட்டித்துறை நகர சபைக்கு இலங்கை அரசாங்கம் பணத்தை ஒதுக்குது. அவர்கள் வல்வெட்டித்துறை நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை அரசாங்க அதிபர்கிட்ட கொடுப்பினம். அரசாங்க அதிபர் அதை பார்த்துட்டு அதுக்கான காசை கொடுத்தால் அவைகள் அதை செய்வினம். தண்ணீர், சில வைத்தியசாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இதுகளை செய்யறதுதான் உள்ளூராட்சி சபைகள கடமை. இவைகள் தேசிய அடையாளத்தை கலைப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் இந்த சமூக சேவையால இருக்கிறதால அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கான அனுபவங்களை இந்த உள்ளூராட்சி நிர்வாகங்கள்ல இருந்து பெற்றுக் கொள்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், தமிழ் தேசியம் காய்க்கிற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே உள்ளூராட்சி சபைகள்ல இருந்த அனுபவங்கள் இல்லை. அதனாலதான் உள்ளூராட்சி சபைகளையும் அரசியலாக மாற்ற பார்க்கணும். இது ஒரு படுமோசமான ஒரு நிலைமை. உங்களுடைய கருத்தின்படி உள்ளூராட்சி சபைகளை அரசியல் ஆக்குறது ஒரு ஆபத்தான விஷயம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. ஏனெனில் உள்ளூராட்சி சபைகள் அரசியல் நடத்துறதுக்கான சபைகள் அல்ல. அது அந்தந்த பிரதேச மக்களின், அதாவது அதிகாரங்கள் எந்த மக்கள்கிட்ட போகணுமோ அந்த மக்கள்கிட்ட அது போகுது. தங்களுடைய பிரதேசத்தை ஒரு முன்பள்ளியை நடத்துறதா இருந்தா என்ன, ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் பழுதடைஞ்சா திருத்துறதா இருந்தா என்ன, நல்ல தண்ணி கொடுக்கறதா இருந்தா என்ன, இதெல்லாத்தையும் செய்யறது அந்த உள்ளூராட்சி சபை. அவைகள் இந்த உள்ளூராட்சி சபை உண்மையிலேயே ஒரு அரசியல் செயற்பாட்டுக்கான ஒரு கட்டமைப்பாக அல்லாமல் உண்மையிலேயே அது ஒரு செயற்பாட்டு கட்டமைப்பு. நிச்சயமாக அதனுடைய அபிவிருத்தி கட்டமைப்பு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். நிச்சயமாக அதுல பங்கு பெற்றவர்கள் ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். மக்களுக்கு சேவை செய்கிற அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அதோட அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யவும் முடியும் அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவில். நிச்சயமா. இப்ப என்னண்டா, இப்ப இவர்கள் கடந்த காலங்கள்ல நாங்கள் மாகாண சபையை எடுத்துறாங்க, நாங்கள் பாராளுமன்றம் போனாங்க, நாங்கள் போவாட்டி எதிரிகள் துரோகிகள் அதில் அமர்ந்து விடுவார்கள், அவர் ஆனவடியால் தான் நாங்கள் எடுத்தினாங்க, இந்த மாகாண சபையில எதுவுமே இல்லை, எங்களால எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்ன ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கு எங்களை தமிழ் தேசிய கட்சியில். இப்ப உள்ளூராட்சி சபையிலையும் இதை செய்ய மாட்டினோம் என்றதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா என்றால் இதுவரைக்குமே நாங்கள் இன்ன விடயத்தை சாதிப்போம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சியும் வாக்கு கேட்க இல்லை. இதுல என்ன நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்றால், தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அரசியல் கண்ணாடிக்குள்ளால பார்க்கணும். அதாவது மாகாண சபை நிர்வாகம் வித்தியாசமானது. ஏனென்றால் மாகாண சபை நிர்வாகம் அந்த பிரதேசத்தின் தீர்மானங்களின் அடிப்படையில தான் அங்க வரி விதிக்கிறது எல்லாமே அந்த மாகாணங்களுக்கு உண்டு. பள்ளிக்கூடங்களை நடத்த முடியும், வைத்தியசாலைகளை நடத்த முடியும், பெருந்தெருங்களை போட முடியும். இது மாகாண சபைகளுக்குரிய. மாகாண சபை நிர்வாகம் அரசியல் அடிப்படையில பார்க்கப்படுவது அங்கு நியாயம் இருக்கிறது. ஏனென்றா அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், சட்டம் இயற்றுற அதிகாரம் இருக்குது. ஆனா இங்க உள்ளூராட்சி நாங்கள் மாகாண சபையில இந்த சட்டத்தை நியதி சட்டங்களையும் கொண்டு வர இல்லை, முழுமையாக நியதி சட்டங்களை கொண்டு வரையில. மாகாண சபையை இயங்காமல் நிறுத்திவிட்டு இந்த மாகாணங்களுக்கு அதிகாரம் இல்லை, இதை நாங்கள் கையில் எடுத்திருக்காவிட்டால் டக்ளஸ் இருந்துடுவார், அதனாலதான் நாங்கள் மாகாண சபையை எடுத்தோம் என்றுதான் வடக்கு முதலமைச்சர் கருத்து வெளியிட்டு இருந்தார். இதே தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப தெரியும். அதாவது உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான மேயர் போட்டியில ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் போட்டியிடுகிறார். அவர் நிறைந்த தன்னுடைய அனுபவங்களை அவர் சொல்றார். இப்பதான்
இந்த அரசியல்வாதிகள் ஒரு யாழ் மாநகர சபையின் வடிகால் அமைப்பு இங்க இருக்கணும், வைத்தியசாலை இங்க இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கணும்ன்ற பற்றிய எந்த எதுவும் இல்லாமல் அதிகாரத்தை பற்றி மட்டும்தான் இவர்கள் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி இந்த மாநகர சபை கைப்பற்றி இந்த மாற்றங்களை செய்யும் என்றால் மக்களுக்கு அப்பதான் தெரிய வரும் இதிலே என்ன மாதிரியான ஒரு ஆள் அதுல இருக்கணும். மாகாண சபை என்ன நடந்திருக்கின்றா, மாகாண சபை அரசியலாக்கி அதாவது அரசியல் எதிரிகளும் பெறக்கூடாது. இன்றைக்கு ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கு உலகம் முழுவதும். எதிர்கட்சிகளா இருந்தால் அவர்கள் எதிரிகள் அல்ல, அவர்களும் நாட்டு பற்றுள்ளவர்கள், அவர்களுக்கு நாட்டை திருத்தணும் என்ற அக்கறையில தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். எனவே அவர்களை எதிரிகளாக நாங்கள் பார்க்காமல் நாங்கள் அவர்கள் எதிர்கட்சியில இருக்கிறார்கள் என்ற ஒரே அம்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களோடு இணைஞ்சுதான் நாங்கள் செயற்பட வேணும். இங்கு என்னென்றால் எல்லாத்தையும் சிங்கள தமிழ் கண்ணாடிக்குள்ளால இந்த அரசியலை பேசி வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறார்கள். ஏனென்றா இவர்களிடம் வேற சரக்கொண்டும் இல்லை. இவர்கள் அதாவது நாடு உலகம் முழுவதும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. எதிரிகளை குறைச்சு இணைஞ்சபடி போறது என்பதற்கான அடிப்படையில தேடி மக்கள் செல்கிறார்கள். இது எல்லாவற்றையும் பார்க்க முடியாத, அதாவது ஒரு தூர பார்வையற்ற ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல்வாதிகளை நாங்கள் இந்த போராட்ட காலத்துல உற்பத்தி செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இப்ப இந்த உரையாடலின் நோக்கம் என்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் அரசியலுக்கு அப்பால கட்சிகளுக்கு அப்பால உங்களோட பிரதேசங்களை முன்னேற்றக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு நீங்க வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நல்ல திட்டங்களை சொல்பவர்கள், நல்ல மனிதர்கள், ஊழல் இல்லாதவர்கள், எதிர்காலத்தில அந்த மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களை அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வரதுக்கான ஒரு இது ஒரு முன்பள்ளி மாதிரி, அதாவது எதிர்கால அரசியல் தலைவர்களை உருவாக்குற ஒரு முன்பள்ளி மாதிரி நாங்க சொல்லலாம். நினைக்கிறேன் அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை நிறைவேற்றி கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இந்த நீண்ட உரையாடலையும் பல்வேறு அம்சங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி தோழர் சிவலிங்கம். இந்த வாய்ப்புக்கு தந்தமையிட்டும் கருத்துக்களை அறிந்துள்ளமைக்கும் மிக்க நன்றி.